Hello guys, welcome back to our YouTube channel. So today வீடியோ பார்க்க போகிறோன்னா அன்பாக்சிங் எபிசோடு தான் வந்து பார்க்க போகிறோம் மீஷோலேருந்து. ஸோ நான் மீஷோலேருந்து ஒரு மேக்ஸி வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ டெமோ வேர் பண்ணும்போது ஃபிட்டிங் எப்படி இருக்குது, அதோட கிளாத் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோ வந்து இதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரே ஒரு மேக்ஸி மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து முன்னாடி வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க இந்த ஒரு மேக்ஸி தான் வந்து நம்ம வந்து இதுக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது எப்படின்னா ஒயிட் கலரில் வந்து நல்லா வந்து ஃப்ளார் போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட வந்து ஒரு பெல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெல்ட் வந்து நான் பார்க்கும்போது ப்ளூவில் இருந்துச்சு, அப்புறம் பிளாக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ரௌன், இந்த மாதிரி 3 கலரில் மாற்றி மாற்றி தான் ரிவ்யூ பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரௌனே வந்து நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுதான் நம்ம வாங்கின மேக்ஸி. இதோட ஸ்லீவ் வந்து பற்றி சொல்லியே ஆகணும். நல்லா வந்து ஸ்லீவோட எண்டிங்கில் வந்து நல்லா எலாஸ்டிக் இருக்குது. ரொம்பவே வந்து அது வந்து எலகண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் தான். இது என்ன பஃப்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரில. ஸோ அதுக்கப்புறம் வந்து காலர் நெக். ஸோ இந்த காலர் நெக்கில் வந்து இந்த காலர் நெக் வந்து நம்ம போடும்போது வந்து அந்த காலர் வந்து மடங்கி போயிடுது. அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்காமல் இருந்துச்சு. ஸோ நான் வேர் பண்ணிவிட்டு சொல்லிக்காரேன். நீங்கள் வேர் பண்ணும்போது இந்த சென்டரில் வந்து பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போட முடியும். அதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்ணும்போதும் வந்து இந்த பட்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அப்படியே வந்து இந்த மேக்ஸியை வந்து போட முடியாது. அதுக்கப்புறம் வந்து போட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பீச், அதுக்கப்புறம் வந்து அவுட்டிங், டக்குன்னு எங்கேயாச்சும் போகணும், கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ் வேணும், அந்த ட்ரெஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதோட பெல்ட்டு, இது வந்து எனக்கு வந்து ஃபுல் லென்த்து மேக்ஸி மாதிரி இருந்துச்சு. இதோட நெக் பேட்டர்ன், ஸ்லீவ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதோட பெல்ட்டில் கொடுத்த ஹோல் வந்து எனக்கு வந்து பத்தலை. இது நம்ம எங்கே பெல்ட்டு வாங்கினாலும் நம்ம கிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஹோல் வந்து எங்கேயுமே வந்து போட்டுக்க மாட்டாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால இது எனக்கு பெரிய இதாக வந்து தெரில. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஹோல் வந்து போட்டு வந்து டைட் பண்ணக்கப்புறம் வந்து இதோட ஃபுல் அவுட்ஃபிட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதோட மெட்டீரியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல், ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இதோட பட்டனும் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. இதோட காலர் நெக் மட்டும் நம்ம ஒன் டைம் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காலர் நெக் பேட்டர்னும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட பெல்ட்டில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஹோல் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து நம்ம எப்படி எங்கே பெல்ட் வாங்கினாலும் அது அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட ஃபுல் அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து நல்லாவே வந்து சூட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வச்சு சுற்றி பார்க்குறது வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட பேக் சைடு வந்து நான் காட்டுறேன். பேக் சைடும் நல்லா வந்து ஒரு மாதிரி ஒரு மேக்ஸி நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இது வந்து நல்லா வந்து ஃபுல் லென்த் மேக்ஸியாக வந்து இருந்துச்சு. இதுதான் இதோட ஃபுல் அவுட்ஃபிட். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. பாய்.